கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 94 அதிகாரம் 9வது வசனம். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ. நம்முடைய காதை உருவாக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தாயின் கருவில் நம்முடைய எல்லா உறுப்புகளை உண்டாக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம காதை உருவாக்கியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் வா, உன்னுடைய பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறவராக இருக்கிறேன். உன் காதை உருவாக்கினவர் நான் தான், நான் எப்படி கேட்காம இருப்பேன். நம்ம சில மனிதர்கிட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்கிறோம், சில நண்பர்கள்ட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்கிறோம். ஆனால் அவங்க அதை நிகாரிச்சுட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிருந்தாங்க. அது நம்ம மனதுக்கு காயமாக இருக்குது. ஆண்டவர் சொல்லுவார், என் சமூகத்தில் நீ சொல்லு, நான் உனக்கு காதை உருவாக்கியிருக்கிறேன், நான் கேட்குறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்ம பிரச்சனைகள் இருக்குதா, பாடுகள் இருக்குதா, துன்பங்கள் இருக்குதா, அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் துதிச்சு அவர் சமூகத்தில் சொல்லும்போது அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏன்னா காதை உருவாக்கினவர் அவர் தான். அவர் நான் எப்படி கேட்காம இருப்பேன்னு சொல்கிறார். அதே போல் நம்முடைய வார்த்தைகளை நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்ம வாயில் தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. சொற்கள் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாதுங்க. கண்டிப்பாக நம்ம வார்த்தைகளை நம்ம நாவை ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம நேனமாக பேசுவோம். அவர் எல்லாவற்றையும் கேட்கிறார், நமக்கு கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே போல் அவருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. நான் எப்படி காணாமல் இருப்பேன்னு சொல்கிறாரு. நம்முடைய செய்கிற செயல்களில் பரிசுத்தத்தை காணப்படணும். நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் உண்மை உத்தமாக நடக்கணும். ஏன்னா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய காரியங்களில் நம்ம ஆண்டவரை முன்வைத்து செயல்படும் பொழுது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம படுற கஷ்டங்கள் துன்பங்களுக்கு சரியாய் அவர் மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் பிரச்சனைகளை சொல்லுவோம். அவர் கேட்கிறவராக இருக்கிறார். காதை உண்டாக்கினவர், கண்களை உண்டாக்கினவர், நான் காணாமல் இருப்பேனா என்று சொல்லுவார். படுகிற கஷ்டங்கள் துன்பங்களுக்கு சரியாய் அவர் மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்மளோட கிரியை செய்வதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.